ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்வது குறித்து முடிவு செய்வதற்காக கர்நாடக அமைச்சரவை கூட்டம் திங்களன்று மாலை கூடுகிறது. அப்பீல் செய்ய வேண்டுமென தமிழக எதிர்க்கட்சிகள் கர்நாடக அரசுக்கு நெருக்கடி அளித்து வருவதைப் போல் பாஜக அப்பீலுக்கு செல்ல வேண்டுமென காங்கிரஸ் அழுத்தம் கொடுத்து வருகிறது. இதனால் ஜெயலலிதாவுக்கு எதிரான அப்பீல் விவகாரம் தேசிய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கர்நாடக ஹைகோர்ட் அளித்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்வது குறித்து முடிவு செய்வதற்காக கர்நாடக அமைச்சரவை கூட்டம் திங்களன்று மாலை கூடுகிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து கர்நாடக அரசின் அப்பீல் குறித்த முடிவு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்தியில் பாரதிய ஜனதா அரசு பதவியேற்று ஓராண்டு நிறைவடைவதை ஒட்டி மதுராவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று திங்கட்கிழமையோடு ஓராண்டு நிறைவடைகிறது. இதனை கொண்டாடும் விதமாக திங்கட்கிழமை முதல் மே மாதம் இறுதி வரை நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சி நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளது. அதன்படி திங்கட்கிழமையன்று உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் ராணுவ வீரர்களுக்கான ஒரே பதவி, ஒரே ஓய்வூதியம் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை மோடி அறிவிக்க உள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தேவையில்லை என கர்நாடக அரசை அம்மாநில காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பிரிவு தலைவர் தனஞ்சயா கேட்டுக் கொண்டார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை சுப்பிரமணிய சுவாமிதான் தாக்கல் செய்தார் என்றும் முதலில் தமிழக நீதிமன்றத்தில் விசாரணை நடந்த நிலையில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படியே கர்நாடகாவிற்கு மாற்றப்பட்டதாக கூறியுள்ளார். மேலும் இந்த வழக்கு தமிழகத்திலிருந்து மாற்றப்பட்ட போது உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவில் இந்த வழக்கு விசாரணை கர்நாடகாவில் நடைபெறுவதை விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்வது நல்லதொரு அணுகுமுறையாக இருக்காது என்றும் கர்நாடக அரசிற்கு தனஞ்சயா எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் திங்களன்று துவங்கியது. வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, தேர்தல் நிதி, தமிழக அரசின் செயல்பாடுகள் உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியின் 100 நாள் ஆட்சியை கொண்டாடும் விதமாக திங்களன்று ஜன்சம்வாத் என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி பதவியேற்று ஞாயிற்றுக்கிழமையுடன் 100 நாள் நிறைவடைந்தது. இந்நிலையில் 100வது நாளை கொண்டாடும் விதமாக டெல்லியில் பல்வேறு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக திங்களன்று மாலை டெல்லி அமைச்சரவையின் கூட்டம் கூடுகிறது. சுட்டெரிக்கும் வெயிலால் நாடு முழுவதும் 368 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த 4ஆம் தேதி துவங்கிய அக்னி நட்சத்திரம் வரும் 29ஆம் தேதி வரை நீடிக்கிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயிலின் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெயில் 110 டிகிரியையும் தாண்டியுள்ளது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 118 டிகிரி வரை வெயில் கொளுத்துகிறது. இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தால் இதுவரை நாடு முழுவதும் 368 பேர் பலியாகினர். வரும் நாட்களில் சென்னையிலும் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல் அருகே சுற்றுலா வேனும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் பலியாகினர். திருச்சியிலிருந்து நாமக்கல் நோக்கி சுற்றுலா வேன் ஒன்று வந்தது. குப்பம்பாளையம் அருகே வந்தபோது எதிரே வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்த அணியாபுரத்தைச் சேர்ந்த ராஜா, ஜானகி, சுகுணா மற்றும் கதிர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இறந்தவர்கள் அனைவரும் நாமக்கல்லில் உள்ள ஒரு பேக்கரியில் பணியாற்றும் ஊழியர்கள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. அனைவரது உடலும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் நடந்தது. மும்பை இந்தியன்ஸ் அணியுடனான இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் தோனி பந்து வீச்சை முதலில் தேர்வு செய்தார். மும்பை அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய பர்தீப் பட்டேல் ரன் எதுவும் எடுக்காமல் விக்கெட் இழந்தார். பின்னர் களமிறங்கிய ரோஹித் சர்மாவும் சிம்மன்ஸும் அரை சதம் அடித்து ரன் எண்ணிக்கையை உயர்த்தினர். போட்டியின் இறுதியில் மும்பை இந்தியன்ஸ் அணி 41 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தியது. 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை பெற்ற மும்பை அணிக்கு கோப்பையுடன் 15 கோடி ரூபாய் பரிசு தொகையும் அளிக்கப்பட்டது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் பிற்பகல் வெளியிடப்படுகிறது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை நடந்தது. இந்த தேர்வை சுமார் 10 லட்சம் மாணவர்கள் எழுதினர். இந்நிலையில் இணையதளத்தில் பிற்பகல் வெளியிடப்படும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த நாளை இணையதள முகவரியில் டைப் செய்து முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். வரும் 27ஆம் தேதி சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடக கலைஞர்களுக்கு ஓய்வூதியமாக 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாடக கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சையில் உள்ள மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையத்தில் தமிழ் நாடக விழா நடந்தது. திருச்சியைச் சேர்ந்த அன்னை நாடக மன்றத்தின் சார்பில் இணையாத தாளங்கள் என்ற தலைப்பில் நாடக விழா நடத்தப்பட்டது. அரசு நாடக கலைஞர்களையும் நாடகத்துறையையும் தத்தெடுக்க வேண்டும் என்றும் நாடக கலைஞர்களுக்கு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் நாடக கலைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். இன்னைக்கு
1500 நமக்கு பென்ஷன் தர்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இன்னைக்கு அம்மா புதுசாக இப்போ பதவி ஏற்றிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கவனத்துக்கு போகணும். இந்த நாடக கலைஞர்களுக்கெல்லாம் 2000 ஒரு 2500 சொல்லி உயர்த்தி கொடுத்தாங்கன்னா இந்த கலைஞர்களெல்லாம் நல்லபடியாக வாழ்வோம். கோடை வெயில் உக்கிரத்திலிருந்து தப்ப விலங்குகள் பறவைகளுக்கும் சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வட இந்தியாவில் 115 டிகிரிக்கு வெயில் கொளுத்தி வருவதால் மக்கள் மட்டுமின்றி உயிரியல் பூங்காக்களில் விலங்குகளின் பாடும் பெரும் திண்டாட்டமாகியுள்ளது. குஜராத் மாநிலம் வடோதராவில் உள்ள ஷாயாஜி பாக் உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகள் பறவைகளை உஷ்ணத்தில் இருந்து காக்கும் வகையில் சில சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. விலங்குகள் பறவைகளின் கூண்டுகளை சுற்றி தட்டிகளும் கூண்டுகளில் ஐஸ் கட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன. அதோடு தெளிப்பான்கள் மூலம் தண்ணீரும் தெளிக்கப்பட்டு வருவதால் கோடை வெயிலிலும் விலங்குகள் பறவைகள் கூலாக காணப்படுகின்றன. வெயில் காரணமாக விலங்குகள் பறவைகளின் நீர்ச்சத்து குறைந்து போகாமல் இருப்பதற்காக குளுக்கோஸ் மற்றும் வைட்டமின் மருந்துகளை கால்நடை மருத்துவர்களின் உதவியுடன் அளிக்கப்பட்டு வருகிறது. அழிந்து வரும் காங்கேயம் இன காளைகளை பாதுகாப்பதை வலியுறுத்தும் விதமாக திருப்பூரில் நாட்டு மாடுகள் கண்காட்சி நடைபெற்றது. கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் காங்கேயம் இன காளைகள் மக்களால் விரும்பி வளர்க்கப்பட்டு வருகிறது. சமீப காலமாக இவ்வகை காளை இனங்கள் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. காங்கேயம் இன காளைகளில் காரி, செவலை, மயிலை உள்ளிட்ட பல வகைகள் உள்ளன. பாரம்பரியமிக்க இவ்வகை காளை இனங்களை பாதுகாப்பதை வலியுறுத்தும் விதமாகவும் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு காங்கேயம் இன காளைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் திருப்பூரில் உள்ள நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கிரீன் அண்ட் கிளீன் விவசாயிகள் மற்றும் குதிரை வளர்ப்போர் சங்கம் விவசாயிகள் சார்பில் நாட்டு மாடுகள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காங்கேயம் இன காளைகள் கலந்து கொண்டன. வேலூர் அருகே மழை வேண்டி பெண்கள் தீச்சட்டி எடுத்து வழிபாடு செய்தனர். ஒடுக்கத்தூர் அருகே உள்ள ராஜாபாளையத்தில் மழை வேண்டியும் உலக நன்மைக்காகவும் விநாயகர் ஆலயத்திலிருந்து பெண்கள் தீச்சட்டி எடுத்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். பின்னர் கங்கையம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்த பக்தர்கள் அங்கு மக்கள் நோயின்றி வாழவும் இயற்கை வளங்கள் செழிக்கவும் கூட்டு பிரார்த்தனை நடத்தினர். இந்த சிறப்பு வழிபாட்டில் பெண்கள் திரளாக பங்கேற்றனர். கொடைக்கானல் நட்சத்திர வடிவிலான ஏரியில் கோடை விழாவை முன்னிட்டு படகு அலங்கார போட்டி நடந்தது. கொடைக்கானலில் கடந்த 16ஆம் தேதியிலிருந்து கோடை விழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கொடைக்கானலில் புகழ்பெற்ற நட்சத்திர ஏரியில் படகு அலங்கார போட்டி நடந்தது. இதில் தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, ஊராட்சி ஒன்றியம், நகராட்சித்துறை இணைந்து படகு அலங்கார போட்டியில் பங்கு பெற்றன. இந்த கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் அனைவரும் கண்டு ரசித்தனர். தங்கத்தின் விலையில் திங்களன்று சவரனுக்கு 8 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 20,584 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,573 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 30 காசுகள் குறைந்து 41 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 39,090 ரூபாயாக இருந்தது. இயக்குனர் சிவாவுடன் நடிகர் சிவகார்த்திகேயன் இணைய உள்ளார். சிறுத்தை படம் மூலம் அறிமுகமான சிவா தற்போது நடிகர் அஜித்தின் 56வது பட வேலைகளில் மும்மரமாக ஈடுபட்டுள்ளார். பட வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் சத்தமின்றி அடுத்த படத்திற்கான பூர்வாங்க பணிகளையும் சிவா துவக்கிவிட்டார். நடிகர் சிவகார்த்திகேயனை சந்தித்தவர் கதையை சொல்லி ஓகே வாங்கிவிட்டாராம். அஜித்தின் 56வது படத்தை முடித்துவிட்டு சிவகார்த்திகேயன் கூட்டணி களம் இறங்குகிறது. சண்டைக்கோழி 2 படத்தில் நடிகை அக்ஷரா நடிக்க உள்ளாராம். இயக்குனர் லிங்குசாமி சண்டைக்கோழி படத்தின் மூலம் பரபரப்பாக பேசப்பட்டார். தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்த லிங்குசாமி உத்தம வில்லனை திரைக்கு கொண்டு வருவதற்குள் படாத பாடுபட்டு விட்டார். அஞ்சானுக்கு பிறகு அமைதியாக இருந்த லிங்குசாமி இயக்குனர் அவதாரத்தை தொடர உள்ளார். சண்டைக்கோழி 2 பட வேலைகளை துவக்கியவர் நடிகர் கமலை அணுகினாராம். கமல் ஹீரோவா என்று நினைத்து விட வேண்டாம், கமலின் 2வது மகள் அக்ஷரா ஹாசனை நடிக்க வைக்க அனுமதி கேட்டாராம். கமலும் பச்சை கொடி காட்டிவிட்டாராம். ஆக தமிழுக்கு வருகிறார் அக்ஷரா.